லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல அந்த வே இருந்தா இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணி 12 hours ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. அவனும் டைம் முடிய போது சொல்லி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி டைமும் ஆயிடுது, அவன் வெளில வந்துடுறான். அந்த லேடி போலீஸ் முன்னாடி போயிட்டு இருந்தா அவங்க கிட்ட வர ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க முறைச்சிட்டு வராங்க. ஆப்போசிட்ல இன்னொரு காப் இருந்தாரு. அவர் இப்ப வந்துட்டு இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு அந்த வேயை பிடிச்சி உடனே ஹேண்ட் கஃப்ல மாட்டி விட்டுறாங்க. பார்த்தா அவன் மேல வேற ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு போல. இவன் இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்திருக்கும் போது லாயர்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஷவுஷனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கேஸ் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த லீடோ கிடைக்கல சொல்லிட்டு அவங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட லூ சொல்லியிருப்பாரு, 2 கேஸுமே என்னடா ஒரு முடிவுக்கே வராம ஏதோ ஒரு கோணத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோயின் நடுவுல பூந்துட்டு ஒருவேளை 2 கேஸ்க்கும் ஏன் சம்மந்தம் இருக்க கூடாது, ஏன்னா 2 கேஸுமே வந்துட்டு வேய் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேய் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணும் போது ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே பிரேஸ்லெட் தான் அந்த இறந்து போன பொண்ணு கையிலையும் நான் பார்த்தேன். ஒருவேளை 2 பேருக்கும் அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பானோ, இதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை பத்தி இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ல வந்துட்டு கைரேகையே படல. அதனாலதான் இந்த குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா அந்த பாய் ஃப்ரெண்ட், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இவனோட கைரேகை அதுல இல்லையே அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவன் அந்த தடையும் இல்லாம அழிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவனுக்கு கிளவுஸ் போடுற ஹேபிட் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கும் ஒரு ஞாபகம் வருது, அந்த எலிவேட்டர்ல போகும்போது அவங்க பார்த்திருப்பாங்க அவன் ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருப்பான். இதுதான் ஹீரோவும் மென்ஷன் பண்றாரு. இப்ப ஷாங்குக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு இல்லையா, அவங்க உடனே போலீஸ் கிட்ட போய் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்படிதான் அவன் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. இப்ப அவனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு அரெஸ்டோ பண்ணிட்டாங்க இல்லையா. இப்ப அந்த வே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பயத்துல எல்லாத்தையும் ஒளரிட்டான் போல, சோ கன்ஃபர்ஸும் பண்ணிட்டான். இந்த விஷயத்த பத்தி தான் ஹீரோ அப்புறம் அவங்க கலீக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க, ஹீரோயினுக்கும் தேங்க்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கேஸை ஹேண்டில் பண்ண கூட நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, இப்ப நல்ல ஆன்லைன் ஃபீட்பேக் வேற வந்திருக்கு போல, அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த இன்டர்ன் பையன் வந்து கேக்குறான், இந்த விஷயத்துல எப்படி இவங்க வந்துட்டு இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு கேட்கும் போது அங்க ஷாங் சொல்றாங்க, அவங்க வந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஆடியோ ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆடியோ ப்ரூஃப்ல வந்துட்டு அந்த இறந்து போனாலே அவளே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல அவங்க அப்பா அம்மாக்காக. அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியும் நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்ட்டு, இருந்தாலும் எனக்கு வேற வழி கிடையாது, இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறதோட நான் என்னோட அமைதியை தேடி போலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணா, அவன் எப்படி இவ்வளவு அப்ரோச் பண்ணா, எப்படி டார்ச்சர் பண்ணா, அது எல்லாத்தையும் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லையா. இப்ப அது அவங்களுக்கு கிடைச்சதுனால ஈஸியா அவங்களை கன்ஃபர்ஸ் பண்ணவும் வச்சுட்டாங்க. மற்றதுக்கு நம்ம கொடுத்த இந்த லீடோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அவங்களுக்குன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த கேஸையும் முடிச்சு வைக்கிறாங்க. இப்ப அந்த ஷவுச்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவனை வெளியில விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹீரோயினோட அப்பாவை கூட்டு கத்தி காமிச்சு மிரட்டி இருப்பாங்க இல்லையா, அது ஒரு பெரிய குற்றம் தான், அதனால அவனை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் லெட்டர் எழுதி தரோம், மன்னிப்பு கடிதம் மாதிரி, எங்க சைட்ல இருந்து இவனை ரிலீஸ் பண்றதுக்கு எங்க எந்த வித அப்ஜெக்ஷனும் கிடையாது, ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி சொல்லி நாங்களே எழுதி தரோம்னு சொல்றாங்க. ஹீரோனும் அதை ஒத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் ஃபீலும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட தங்கச்சி தான் காமிக்கிறாங்களா, அவங்க வந்து புக் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு ப்ரொஃபசர் இன்னொரு ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாங்க, உங்க கிளாஸ் பையன் வந்து நான் போற வழியில பாக்குறேன், அவன் வெறும் புக்கு மேலேயே கண்ணு வச்சுட்டு படிச்சுட்டே போயிட்டு இருக்கான், அவ்வளவு நல்லவன் ஆயிட்டான், யார் தெரியுமா அப்படின்னா ஷாவி சொல்றாங்க. இந்த பொண்ணோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் தான். அந்த ப்ரொஃபசர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க, அவன் வேற ஏதாவது ஒரு புக்கு கூட உள்ள வச்சுட்டு படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவான், நானே போய் செக் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் பார்த்தா அங்க நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான், கிளாஸ்ல கூட விழுந்து விழுந்து படிச்சு அப்படியே தூங்கிட்டான் போல, தூக்கத்திலே படிச்சதுல ஒளறிட்டு இருக்கான். இதை வேற அவங்க கவனிச்சுட்டு இப்போ ப்ரொஃபசர் அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க, உங்க பையன் வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிறான், இப்போ ரொம்ப அதுக்குள்ள போயிட்டான், எக்ஸாம் ப்ரெஷர் வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க தான் அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும், பெருசா எந்த ப்ரெஷரோ தராதீங்க, அவனாவே படிக்கட்டும், ஒன்னும் ப்ரெஷர் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கிளாஸ்களை எட்டி பார்த்தா அவன் வேற அந்த பொண்ணோட சேர்ந்து படின்னு படிச்சுட்டே இருக்கிறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு சரி நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் மிம்மிங் தான் கால் பண்றாங்க. பின்னாடி ஹீரோ வேற சமைச்சிட்டு இருக்காங்களா, என்னமா ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட் இப்ப ஷெஃப் ஆயிட்டாரு போல, சமைய சமைச்சுலாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஆமா நீங்க பேசுங்க நான் அதுக்குள்ள சமைச்சு முடிக்கிறேன்னு அவர் சொல்றாரா. உடனே ஹீரோயினும் ஒரு உமாவை கொடுத்துட்டு மிங் கூட பேசிட்டு இருக்காங்க. அவ கேக்குறா, உன்னோட நாவல் அடாப்டேஷன் என்ன ஆச்சு, அது வந்துட்டு இப்ப கேஸ்னால ஏதாவது பிரச்சனையா இருக்கான்னு கேட்டா, ஆமா அதை டெம்பரரியா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பட் கூட சீக்கிரமா அது ரீசெட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஸ்கிரிப்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்களா. சரி ஓகேமா நீ போய் சாப்பிடு, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பண்ணதான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போனை கட் பண்றாங்க. ஹீரோ பார்த்தா செம்மையா சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணி வந்து ஹீரோயினுக்காக கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நாளைக்கு எனக்கு லீவ் தான், வேணும்னா நம்ம வெளில போயிடலாமா அப்படி கேக்குறாங்களா. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி ஒரு டேட் மாதிரி போறாங்க. செம்மையா என்ஜாய் பண்றாங்க, பாட்ரி பண்றாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்கன்ட்டு நல்ல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை எல்லாத்தையும் அவங்க புக்லயே ஆட் பண்ணோன்ட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியில போறவங்க எல்லாம் வந்து லீ சிஷானை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னடான்ட்டு நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா லீ சிஷான் அவனோட ஏஜென்சி கூட இருந்த டைப் வந்து கட் பண்ணிட்டானா. பார்த்ததுக்கு அவன் மேல நிறைய ரூமர்ஸ் வேற
வந்திருக்கு, பேடான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த ஏஜென்சிக்காரங்களே. இவன் சேரிட்டிக்கு கொடுத்தது கூட எல்லாமே ஆக்டிங் தான் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க போல. இதை பார்த்த உடனே அந்த ஹீரோவோட தங்கச்சி இருப்பாளே, அவ அழ ஆரம்பிச்சுடா. லீசிஷானுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அவன் பாவம், அவன் நல்லவன் தான், அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பக்கத்துல இந்த பையன் வர, ஐயோ இந்த பொண்ணுக்கு நான் எப்போ நெருங்கணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் இந்த லீசிஷன் வந்து ஒரு பாமை போட்டு விட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் அவங்க தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, நீ கவலைப்படாத, நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த சமயத்துல லீசிஷனுக்கு வர கால் பண்ணிட்டு, நீ எங்க இருக்க, இப்ப என்ன ஆச்சு, உன் காரு வீடு எல்லாமே நீ வித்துட்டியாமே, ஏஜென்சிக்கு பெனால்ட்டி கட்டுறதுக்காகன்னு கேட்டா, ஆமா நான் வித்துட்டேன், இப்ப நான் ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வேற, வேணும்னா நீ வேணா என்னோட அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஆனா பக்கத்துல இந்த ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது. அவர்ல, ஆமாமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல நீ தங்கிக்கோ, அவ கூட தங்கதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே லீசிஷனை பிக்கப் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு போல. எனக்கு அப்படியே ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு, நாங்க 2 பேரும் பத்திரமா வந்துட்டோம், எந்த மீடியாக்காரங்களும் எங்களை பார்க்கல, நான் நல்லா அவனை பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு எங்க ஹாய் சொல்லு அப்படி சொல்றாங்களா. மூஞ்சி காமிக்கவே இல்லை, உடனே திருப்பிக்கிறாரு. அவனுக்கிட்ட வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவர் போனை கட் பண்ணி விட்டுறாரு. வீட்டுக்கு கூட்டு வந்த மனுஷனை நல்லா பார்த்து பாருன்னு பார்த்தா, இது உன் வீடு மாதிரி இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரா. இவன் வந்து அந்த பிளாங்கெட்ல கை வச்சா, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிளாங்கெட், அதெல்லாம் தொடக்கூடாது சொல்றாங்க. சரி தண்ணி வேணும், இந்த கப் எடுத்துக்கல சொன்னா, அது என் கேர்ள் ஃப்ரெண்டோட கப்பு, நீ எடுக்க கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப எப்படி நான் தண்ணி குடிக்கிறது, கையிலேயே குடிக்கணுமான்னு கேட்டா, அது கூட வேலை செய்யும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி தண்ணி எங்கடா இருக்குன்னா, இதோ டேப்ல இருக்குல்ல, அந்த டேப் ஓபன் பண்ணா தண்ணி வரும், குடி அப்படின்னு சொல்றாங்களா. இந்த டைம் பார்த்துட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறாங்க. இவங்க 3 பேருக்கு சேர்த்தப்பல ஒரு குரூப் சாட்டை ஓபன் பண்ணிட்டு, எது வேணுமோ நீங்க இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு லீசிஷன் வேற மெசேஜுக்கு ரிப்ளை பண்றானா, நான் நல்லா தான் இருக்கேன், இப்ப தண்ணி குடிக்க போறேன், கிச்சனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். இவன் அனுப்பி முடிச்சு அடுத்த செகண்ட் ஒரு போட்டோ வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அந்த கெட்டல் கிட்ட நின்று, அவனுக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னா, அதனால நான் சூடு பண்ணி தரேன் கெட்டல்ல அப்படிலாம் வர சொல்லி மெசேஜ் அனுப்புறானா. இவன் யோசிக்காண்டு, என்னடா அண்ட புலக ஆகாச புலகனா இருக்க, நான் கேட்டதுக்கு டேப்ல குடி சொன்னியடான்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இப்ப பசிக்குது, என்ன தர போறேன்னா, நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன் சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வேற, உங்க தங்கச்சி பாவம் ரொம்ப அழுகுறாங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க, நம்ம சொல்லாமான்னு, அவளோட ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பால அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உடனே ஹீரோல இந்த ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்காக நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தா நானே பண்ண, நீ சாப்பிடு, ஆனா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்களா. என்னன்னு கேட்டா, நீ இங்க என்னோட தான் இருக்கிறேன்ட்டு நான் என் தங்கச்சிக்கு சொல்லணும், உனக்கு ஓகேயா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே, எனக்கு நூடுல்ஸ் கொடுத்தா போதும் சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஹீரோவும் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க தங்கச்சிக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. நைட்டு வர தூங்குறதுக்கு பெட்டு கிட்ட வந்து 2 பேர் நின்றுட்டு இருக்காங்களா. ஒரு சைடு வந்து ஹீரோயின் படுத்திருப்பாங்க போல, அதனால அந்த பக்கம் அவன் படுக்க கூடாதுன்ட்டு ஏதோ முள்ளு மாதிரி இருக்கிற ஷீட் எடுத்து வந்து வச்சுட்டு, நீ வந்து பெட்ல படுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அந்த சைட்ல தான் நீ படுக்கணும், இந்த சைடுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வர போட்டு விட்டுட்டு இவன் சோஃபால போய் படுத்துக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினை மீட் பண்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தே, லீசிஷனுக்கு என்ன கொடுத்தேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. ஐயோ நைட் எல்லாம் சோஃபால படுத்தனால எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு. ஏங்க நீங்க சோஃபால படுத்தீங்கன்னா, ஆமா உன்னோட ஜூனியர் ஆச்சு, அவனை நான் நல்லா பாத்துக்கணும்ல, அதனால தான் அவனுக்கு பெட் கொடுத்து நான் சோஃபால படுத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட போகும்போது லீசிஷன் கிட்ட மெசேஜ், டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே வைக்காம போயிட்டேடா, நான் இப்ப என்ன சாப்பிடுறது அப்படி கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கிற டைம் ஆடான்னு சொல்லிட்டு அவர் வேற கடுப்புல மெசேஜ் அனுப்புறாரா, கிச்சன்ல ஏதாவது இருக்க எடுத்து நீ தின்றா அப்படின்ட்டு. ஆனாலும் மறுபடியும் மெசேஜ் அனுப்புறான், டே எதுவுமே இல்லடா, தயவு செஞ்சுதான் வாங்கிட்டு போடான்ட்டு. அந்த சமயம் ஹீரோக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அவங்களோட தங்கச்சி தான், அண்ணா நான் நல்லா பார்த்தேன், இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா, அதுல ஏதோ லாஜிக்கலா மிஸ்டேக் இருக்குன்னா, டைம் லைன்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால லீசிஷனை நம்ம தான் காப்பாற்றணும், நீ என்னோட ஒர்க் பண்ணா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் அதுதான் சொல்றாங்களா. அதனால இப்ப ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு லீசிஷானுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அவன் ஹாப்பியா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ஏதோ செஞ்சிருப்பான் போல, அது எல்லாத்தையும் தீய வச்சிட்டு இருக்கான், அவனால சாப்பிடவே முடியல. சாப்பிடலான்ட்டு வாயில எடுத்துக்கும் போது ஹீரோ வேற ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. டே எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டே இருப்பியா, எல்லா லாயரும் இப்படிதானா அப்படி சொல்லிட்டு, சரி சொல்ல என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என் தங்கச்சி வந்து உனக்காக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, அதனால நீ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த லீசிஷான் வேற, நீ நல்லா படிக்கணும், உங்களோட ஸ்டடீஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோ வேற கேக்குறாரு, நீ பாத்துப்பியா, எப்படி பாத்துப்ப அப்படின்ட்டு கோட்டை கழட்டுறாங்களா. உடனே இவன் வந்துட்டு கோட்டை அவங்களே மெதுவா கழட்டி விட்டு, ஆமா நான் பாத்துப்பேன், ஏன்னா எனக்காக ஒரு ஸ்மார்ட் லாயரை நான் ஹையர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். உங்ககிட்ட அவளை காசு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. இதுக்கு அவனை உடனே அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா 9,000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு ஹீரோ ஏதோ சொல்லாம சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. லீசிஷன் கிட்டயும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு பண்டில் முழுக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஜென்சி கிட்ட எடுத்து போய் காமிக்கிறாங்க. அவன் நான் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னோட லீகல் டீம் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்றானா. நான் ஹீரோ அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. முதல்ல நான் சொல்றதை
காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸா சொல்றாங்க. முதல்ல நீங்க அவங்க கிட்ட போட்ட கான்ட்ராக்டை விட அவனுக்கு கொடுக்குற காசு ரொம்ப கம்மி. அவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த பிசினஸ்ல அவனுக்கு கரெக்டான பங்கு கொடுக்கல. இவனை வச்சு ஒரு ஆட் எடுத்தீங்க, அந்த ஆட் ஒரு போலியான ப்ராடக்ட், அதுக்கு ரெஸ்பான்ஸும் இவன் மேலதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்க. இவனோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. பத்ததுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி வர விட்டுருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்க மேல ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்தேன்னா உங்க கதையை முடிஞ்சிடும் தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனுக்கு வேர்த்து விறுவிறுன்னு ஆயிடுது. உடனே அவனும் சரி சொல்லு உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்களா. எங்க சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். என்னோட கிளையண்ட் மேல இருக்கிற எல்லா ரூமர்ஸும் வந்துட்டு நாங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம், அதனால நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ட்டு நீங்க சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே அனௌன்ஸ் பண்ணணும். பத்ததுக்கு இவனுக்கு சேர வேண்டிய காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதானா, இதோட முடிஞ்சிச்சா, அவன் இதுக்கு மேல ஏதோ கேட்க கூட சொல்றாங்களா. அது எப்படி நாங்க சும்மா விடுவோம், இவனுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க பெனால்ட்டியா அவனுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அவனும் இல்ல நீங்க சொன்னது வரைக்கும் நாங்க பண்றோம், இதுக்கு மேல எங்களால ஏதோ பண்ண முடியாது சொல்றாங்களா. நீங்க டிமாண்ட் பண்ற அளவுல இருக்கிறீங்களா, இந்த பண்டில பார்த்த பிறகு உங்களுக்கு அதான் தோணுதா சொல்றாங்க. அதுக்கு அவனும் சரி ஓகே என்ன பண்ணுமோ நாங்க பண்றோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் அப்படியே சிம்பிளாவே முடிஞ்சிருது. எந்த பெரிய இஷ்யூஸும் வராம இவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுத்துறாங்க. லீ சிஷானுக்கு இப்பதான் அந்த ஃபால்ஸ் ரூமர்ல இருந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு போல. எல்லா ஃபேன்ஸ் அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பாடா இவன் நல்லவன் ப்ரூவ் ஆயிடுச்சு, அவன் ஃபேனா நம்மளும் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. லீ சிஷான் பாத்தீங்கன்னா ஒரு பார்ல தான் உட்காந்துட்டு இருக்கானா. அவனுக்கு பக்கத்துல இருக்க வேற பேசிட்டு இருக்கான். சந்தோஷத்துல துக்கத்துல ஃப்ரெண்டோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது தானே நல்லது, ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்போ அவன் யோசிச்சு பாக்குறான், இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு உடனே ஹீரோ கால் பண்ணி வர வச்சுட்டான் போல. அவனுக்கு ஒரு வைனை வர ஊத்தி கொடுத்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு வேற யாரும் கிடையாது, இந்த டைம்ல எனக்கு ஒன்னு ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால உன்னை கூப்பிட்டு வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அவனை குடிக்க வச்சுட்டு அவனோட கஷ்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஏஜென்சி கிட்ட நான் எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிட்டு தெரியுமா, அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான், அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியல, அவனுக்காக 2-3 ஆட் வர நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தேன், நான் எவ்வளவு உண்மையா இருந்திருந்தாலும் அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கான், என் மேல ஃபால்ஸ் ரூமர் வேற போட்டிருக்கான், அங்க இருந்ததுல என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் கொஞ்சம் நல்லவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானா. உடனே ஹீரோல உன் அசிஸ்டன்ட் எங்க போவான், அங்கதான் இருக்கான் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் தான் ஓடி வரான். லீ சிஷான் திருப்பி உங்ககிட்டே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. எப்படி நான் வந்தேன்னு கேட்டா, ஆமா நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன், கரெக்டா இந்த கேஸும் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் கிவ் அப் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவன் மூஞ்சிலே வந்து 2 வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படி சொல்றாங்களா. என்னடா அப்படி சொன்னேன்னு கேட்டா, போடா டேய் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படி சொல்றான். சரி ஓகே நான் இருக்க இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா உங்களோட பேனர் வந்து இவரோட அட்ரஸ் அனுப்ப சொன்னீங்களே, அப்பவே அவரோட அட்ரஸை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஓ அப்படியா சொல்லிட்டு அவன் வேணும் மண்டே சொரிஞ்சிட்டு இருக்கான். சரி ரொம்ப பேசாத, ஹீரோ கடுப்பாக்குறான் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. ஹீரோயின் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற சொல்றாரு, அப்படா என்கிட்ட இருந்த எல்லா இஷ்யூஸும் ரிசால்வ் ஆயிடுச்சு, இப்போ என்கிட்ட நிறைய டைம் இருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருதா, ஒருவேளை நம்மளால ஒன்னா சுத்த முடியாது போலியே அப்படி சொல்றாங்க. என்னன்னு அந்த மெசேஜ்ல பார்த்தா ஹீரோனோட அம்மா தான் மெசேஜ் அமைச்சிருக்காங்க, இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தா 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, உங்க அப்பா வேற உங்க 2 பேரையும் பார்க்கணும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ காரை திருப்பிடுறாரு. எங்க போறீங்கன்னு கேட்டா, ஆமா உங்க அப்பா அம்மா பார்க்கும்போது கிஃப்ட் எல்லாம் போக முடியுமா அப்படி சொல்லிட்டு கிஃப்ட் வாங்க தான் போறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்களா. அங்க பார்த்தா அவங்க அப்பா ஒரு ஜாடியை கையில கொடுத்துட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ நடுவில் புந்து இல்லப்பா அவருக்கு வயிறு வலி அப்படின்ட்டு சொல்றாங்களா. இருந்தாலும் நீ அமைதியா இரு, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு ஹீரோவும் அப்பாவும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு உள்ள போயிடுறாங்களா. இவங்க 2 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் குடிச்சிடுறாங்க. அடுத்த கிளாஸ் குடிக்க போகும்போது அவங்க அப்பாவே இல்ல நீ குடிக்காத, நான் சொன்னா நீ குடிச்சிருவியா, யார் என்ன சொன்னாலும் என் பொண்ணு நீ நல்லா பாத்துக்கணும்னா முதல்ல நீ நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தண்ணியை வாங்கி வச்சுட்டு வெறும் டீ குடுக்குறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட வேற கொஞ்சம் மிரட்டுற தோரணையில தான் பேசிட்டு இருக்காரு. என்னோட பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும், எந்த டைம் ஆனாலும் நீ விடக்கூடாது, உனக்கு தெரியுமா நாங்க எதுக்கு லூவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோன்னா. இப்போ ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல லூ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, ஆமா அவர் லாயர், ஒருவேளை அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்டா, இல்ல அவர் எல்லாத்துலயும் உண்மையா இருப்பாரு, கைண்டா இருப்பாரு, ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாபகத்துல ஹீரோவும் அதே சொல்றாங்களா. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அதெல்லாம் இல்ல அவர் லாயர்ன்றனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா என் பொண்ணு ஒரு ரைட்டர், அவங்களுக்கு ஆன்லைன் அக்யூசேஷன் நிறையவே வரும், அதனால தான் அவளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லாயர் பக்கத்துலயே இருந்தா அவ எல்லாத்தையும் திறமையா பண்ணிடுவான்றதுனால தான் நான் ஒரு லாயரை சூஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ ஒத்துக்கிட்டு ஓகே அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. இதே விஷயத்த தான் ஹீரோயின் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க போல. அவங்க கேட்குறாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு தான் அப்பா பார்க்கும்போது மறுபடியும் மேக்ஸ் டீச்சரே பார்க்குற மாதிரி இருக்குமா, அவ்வளோ பயமா இருக்கு, அப்படி என்ன பேசுறாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா எல்லாமே கரெக்டாக தான் பேசுவார், நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு இவங்க எங்க ஜாலியா இருக்காங்க. அப்படி டின்னர்லாம் முடிச்சுட்டு ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோடா குடிக்காரா அப்படின்னு கேட்டா, நான் ஒன்றும் அவ்வளோலாம் குடிக்கல, உங்க அப்பா
எனக்கு ஒரு கிளாஸ் தான் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நாங்கள் டீல தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க அங்கே ஜாலியாக இருக்காங்க. இதை வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு, அப்பாடா இன்னைக்கு தான் என் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக நம்ம 2 பேர் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நைட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புறாங்க. கிளம்பும் போதே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம்ட்டு. ஹீரோயின் எங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் அவர் சொல்ல மாட்டார், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்கே ஒரு ப்ரொடியூசர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அந்த நாவல் அடாப்டேஷன் பண்ற ப்ராஜெக்ட். அதனால இவங்க அதை டேக் ஓவர் பண்ணி இவங்க இன்வெஸ்ட் பண்ண போற அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ திரும்பி பார்த்தா இந்த புக்கை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரொடியூசருக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க போல. அவங்க அதை பார்த்துட்டு ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்க நாவல் அடாப்டேஷன் பண்றோம்னு சொல்லி அவங்க ஒத்துருந்துருப்பாங்க. கேட்ட உடனே ஹீரோனும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்களா. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருந்தால் நீங்கள் இதை சொல்லுங்க, இந்த அடாப்டேஷனுக்கு உங்களுக்கு ஓகேன்னு அவங்க கேட்கும்போது ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. என்னங்க எந்த கண்டிஷனும் இல்லையான்னு கேட்டா, கண்டிஷன் கிடையாது, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு பொண்ணு ஆடிஷன் பண்ணி லீட் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால அந்த பொண்ணு நீங்க மறுபடியும் ஆடிஷன் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு சொல்றாங்க. சரிங்க ஓகே, அந்த பொண்ணு ஓகே, அந்த பையனுக்கு நீங்க யாராவது சஜஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல எனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த மேட்டர் பத்தி நல்லா பேசி டிசைட் பண்ணி ஃபைனலா ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துட்டாங்க போல. அந்த அடாப்டேஷனும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளவுதானே என்னோட வேலை முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்ல, ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இவங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி வர சொல்றான், அண்ணன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான், அதனாலதான் அவனோட ஃபர்ஸ்ட் ரூவானே எனக்கு அண்ணியா வந்திருக்காங்க, எனக்கு ஜாலி தான், அண்ணா ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்றாங்களா. ஆமாமா கொடுத்து வச்சுவதான், இப்ப கூட இன்னும் நான் நல்லதான் செய்யறேன், அதனால எனக்கு ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு சொல்றா, அப்பா இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, அண்ணி கூட ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ல வராங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்களா. அப்ப உடனே அம்மா எனக்கு அப்பா இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, உனக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டா, எல்லாமே பாஸ்ட்ல நடந்துச்சுமா, இதுக்கு மேலே எனக்கு கோவலா இல்ல, உங்க அப்பா தானே, கண்டிப்பா அவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு எம்டி சேர் வேற இருக்கா, அதை பார்த்துட்டு அப்பா வந்தா நல்லா தான் இருக்கும்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்படியே இவங்க சாப்பிட்டு முடிச்சிடறாங்களா. அப்போ அவங்க அம்மா வேற சொல்றாங்க, நீ போய் வீட்டை சுத்தி காமியா அவளுக்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் 2 பேரும் அவங்க ரூமுக்கு தான் போறாங்களா. அங்க பார்த்தா நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஹீரோயின் வேற பார்த்துட்டு, ஆமா நீ அப்போ படிக்கிறது தவிர நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேற பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு அதை வேற பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஷெல்ஃப்ல பார்த்தா நிறைய புக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு புக்கா எடுத்து பாக்குறாங்க. ஒன்னொன்னுமே ஹீரோயின் படிச்சுட்டு அந்த லைப்ரரியில வச்ச புக் தான் போல. அது எல்லாமே இங்க செட்டா இருக்கு. என்ன இவ்வளவு புக்ஸ் இங்க இருக்கு, அதுவும் நான் படிச்ச புக்ஸா இருக்குன்னா, ஆமா இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாவே நீ படிச்ச புக்ஸ் தான், உனக்காக தான் நான் இதை வாங்கியே வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த புக்கை பாருன்னு சொல்றாங்களா. அதுல பார்த்தா ஹீரோயின் பார்க்காமலே மெசேஜஸ்ல பேசியிருந்திருப்பாங்க போல. அவங்க ஏதோ கஷ்டத்தை எழுதி வச்சிருப்பாரு அதுல. அதுக்கு ஹீரோயின் வேற அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி, உன்னோட கஷ்டம்லாம் இந்த புக்ல வர மாதிரி எல்லாமே மறைஞ்சு போயிடும், சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படி சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்படிதான் இவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க இல்லையா. அதை படிச்சு காமிச்சிட்டு, நீ என் வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஒளிவட்டத்தை காமிச்சிட்ட அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி நச்சுன்னு ஒரு இச்சடிச்சு விட்டுறாங்களா. கையில இருக்க புக்கெல்லாம் செதறி கீழே விழுற அளவுக்கு இச்சடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க தங்கச்சி வந்து கெடுத்து விட்டுறாங்க. ஹீரோ வேற ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் காம் டவுன் ஆயிட்டு வராங்களா. அவ வேற காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கா. இவன் கது ஓபன் பண்ணி விழுற மாதிரி வந்துடுறா. அண்ணா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, ஆனா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்குறாளா. இது அண்ணா உங்களுக்காக நியூ இயர் ஈவினிங் அன்னைக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தாங்க, ஆனா எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் அதை கொடுக்க முடியல, அதை நான் சேஃபா வச்சிருக்கேன், இந்தாங்க இது உங்களது தான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயின் வாங்கிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுதா. அதுக்கப்புறம் இந்த அடாப்டேஷனுக்கு இந்த ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீமேல் ரோலுக்கு அந்த பொண்ணே செட் பண்ணிட்டாங்க போல. அதனால மேல் ரோலுக்கு மட்டும் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே செட் ஆகல. கடைசியா ஒருத்தர் மட்டும் வராங்க. பார்த்தா அது லீ சிஷான். அவங்க வந்துட்டு பியானோலாம் வாசிச்சு காமிக்கிறான். அந்த ஒன் சைடட் லவ்க்கு எவ்வளவு ஃபீல் இருக்குமோ அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்துட்டு பண்றானா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிடுது. அப்புறம் அவங்க வேற கேட்கறாங்க, உனக்கு இதுல எப்படிப்பா தெரியும், உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா என்னால முடியும், ஒன் சைடட் லவ்வும் எனக்கு தெரியும், சீக்ரெட் க்ரஷும் எனக்கு தெரியும், அதனால இது என்னால நல்லா பண்ண முடியும் சொல்றாங்க. அதே மாதிரி அவனே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோனை பிக்கப் பண்ண வரும்போது அவ்வளவு ஹாப்பியா சொல்றா, படம் ஃபைனலா எனக்கு மேல் லீட் கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. வா சூப்பர், யார் இது அப்படின்னா பின்னாடி இருந்து இவன் எட்டி பாக்குறான், நான் தான் அது அப்படின்ட்டு. வேற இவன் என்னடா எல்லா இடத்துலயும் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அவன் புரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீங்க பேசுங்க நான் போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மூவி ஷூட் ஸ்டார்ட் ஆகுதா. இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கை பிடிச்சி கோத்துட்டு ஹீரோ கூட சொல்லிருப்பாரு, சாரி நான் தப்பான கையை பிடிச்சிட்டு அப்படி சொல்லிருப்பாரு இல்லையா. அந்த சீனை தான் எடுக்கிறாங்க போல. அந்த ஷூட்டிங்க்கு அந்த நாளைக்கு அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வர யோசிக்கிறாங்க, அது எப்படி கரெக்டா இதே நாள் அன்னைக்கு வராங்க அப்படின்ட்டு. இந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட தங்கச்சி, அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. டைரக்டர் இருக்காங்க, ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக மத்த ஆளுங்க கூட வந்திருக்காங்க போல. டைரக்டர் வரவும் கேக்குறாங்க, நீங்க என்ன நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே இதை பண்ண போறீங்களா, எப்படி முடியும், நம்ம ரிஹர்சல் கூட பண்ணலையே, உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்களா. கண்டிப்பா பண்ண முடியுங்க, நம்ம கரெக்டா பண்ணிடலாம், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஆர்டிஸ்டும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. மேல் ஃபீமேல் லீட் எல்லாரும்
ரெடியா இருக்காங்க போல, இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அங்க இருக்கிறவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு என்ன இவங்கள ஒரு மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கே நினைச்சுக்கிட்டே ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்களா. இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிறாங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்றாங்களா. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும், உனக்கு புரியல போல அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன எனக்கு புரியல, இப்போ எனக்கு புரியலையே என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போய் ஷூட்டிங் பாரு, நான் அப்புறமா பேசுற சொல்றாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அப்ராட்ல இருக்காரு. இந்த பக்கம் ஏதோ லைட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்புறாங்களா. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து ஒரு வீடியோ தான் கிளைமேக்ஸ் வீடியோஸ். எல்லாரும் இந்த கிளைமேக்ஸை மறக்காம பாருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.